அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 22/5/2024 வைகாசி மாதத்தின் 9ஆம் நாள் புதன்கிழமை, வைகாசி விசாகம், அக்னி நட்சத்திரத்தின் 19ஆம் நாள். அக்னி நட்சத்திர நாட்கள்ல குளிக்கிற நீர்ல போட வேண்டிய தாந்திரிகம் பற்றி தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இப்பதான் நம்ம சேனல் நீங்க முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த வருட அக்னி நட்சத்திரம் எல்லாரும் பயந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு எல்லா ஊர்லயுமே மழை பெஞ்சிருக்கு. பூமி குளிர்ந்திருக்கு. சூரிய பகவானுடைய அருள் நமக்கு இருக்கு. அதை போல வருண பகவானும் அருளும் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இது நாள்தோறும் நீடிக்க தொடர்ந்து எல்லாருமே இறை வழிபாடு செய்யுங்க. அன்றாடம் நீங்க ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி மனதார மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகத்துல எந்த ஜீவனும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும்னு அனைவருக்காகவும் வேண்டிக்கோங்க. அக்னி நட்சத்திரத்தின் 19ஆம் நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு. இந்த நாள்ல நீங்க குளிக்கிற தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தனமும் விபூதியும். சிறிதளவு சந்தனத்தையும் விபூதியும் எடுத்து ஒரு சொம்பு தண்ணீர்ல போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிடங்கள் கழித்து அந்த தண்ணீரை நீங்க குளிக்கிற தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குளியல் தாந்திரிகமானது பண வசியத்தை உண்டு பண்ணும். தீராத கடன் தீர்வதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, மகா பெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.